single day. ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறோம், நீ பணக்காரராக விருப்பமா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்குறோம். நம்ம அதை எப்படி கேட்கலாம்? நம்ம டு யூ வாண்ட் டு பி எ ரிச்? ஓகே, டு யூ வாண்ட்னா நீங்கள் வந்து எப்போவுமே எதுவும் கேட்கணுன்னா டு யூ வாண்ட் டு கோ தேர், நீ அங்கே போக வேண்டுமா? டு யூ வாண்ட் டு கம் டு மை ஹோம், என்னுடைய வீட்டுக்கு நீ வரணுமா? இதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்டுக்கலாம். இங்கே ஒரு சின்ன சென்டென்ஸ் கொடுத்து டு யூ வாண்ட் டு பி எ ரிச் அப்படின்னா நீ பணக்காரராக விருப்பமா அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து பாம்புனா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஹீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஸ்னேக்ஸ். ஓகே, தே ஆர் அஃப்ரைட் ஆஃப் ஸ்னேக்ஸ். அஃப்ரைட் அப்படிங்கிறது ஒரு பயம் அப்படின்னு சொல்கிறோம், ஃபியர்னு சொல்கிறோம் இல்லையா? அதனுடைய வேர்ட் தான் அஃப்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஸ்னேக்ஸ். அவனுக்கு பாம்புனா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்கிறோம். அவனுக்கு நீச்சல் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை, நீச்சல் அடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? அதில் நம்ம வேர்ப் எதுனாலும் போட்டுக்கலாம். ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஸ்விம்மிங். ஓகே, நவ் ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் பிளேயிங் அப்படின்னா அவனுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசை, விளையாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறது. ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஈட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சாப்பிட்றதுலேயே சாப்பாட்டு பிரியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிரியமாக அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் அந்த ஃபாண்ட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு ஃப்ரேஸ் நம்ம சேர்க்குறோம். ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஸ்விம்மிங் அப்படின்னா இங்கே அவனுக்கு நீச்சல் மீது பற்று உண்டு, நீச்சல் அடிக்க ஆசை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சொல்கிறோம் நம்ம. உங்கள் பிறந்தநாள் எப்போ, உங்கள் பிறந்தநாள் எப்போ வருது அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? பொதுவாக அப்படி கேட்குறதுக்கு வென் இஸ் யுவர் பர்த்டே அப்படின்னு நம்ம கேட்கலாம். வென் வில் பி யுவர் பர்த்டே அப்படின்னு கேட்பாங்க ஸ்போக்கனில், பிரச்சனை கிடையாது. ஸோ வென் வில் பி யுவர் பர்த்டே. ஓகே, ஸோ வில் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸில் தான் அவர் எப்பொழுது வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜென்ரலாக நார்மலாக நம்ம கேட்கும்போது வென் இஸ் யுவர் பர்த்டே அப்படின்னா உங்கள் பிறந்தநாள் எப்பொழுது அப்படின்னு கேட்குறதுக்கு உள்ள ஒரு சென்டென்ஸ் தான் இது. அவங்க எல்லாருமே அங்கே போனாங்க, அங்கே சென்றார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கேட்கும் ஆல் ஆஃப் தெம் வென்ட் தேர் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். வென்ட்னா கோக்கு பாஸ்ட் டென்ஸு, கோனா போ அப்படின்னு அர்த்தம், வென்ட்டு போனார்கள் அப்படின்னு சொல்கிறோம் கடந்த காலத்தை சொல்கிறதுக்கு. ஸோ ஆல் ஆஃப் தெம் வென்ட் தேர், அதை தான் அவர்கள் எல்லோரும் அங்கே சென்றார்கள் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு நிறைய இது நம்ம ஸ்போக்கனில் கேட்குறோம் இல்லையா? உங்களுக்கு அவனை தெரியுமா அப்படிலாம் கேட்குறோம் நம்ம. அதுக்கு கேன் யூ ரைட் அ பைசைக்கிள்? ஓகே, அந்த மாதிரி கேட்கலாம் நம்ம. ஆர் டு யூ நோ ஹவு டு ரைட் அ பைசைக்கிள், உனக்கு சைக்கிள் எப்படி ஓட்டணும்னு தெரியுமா? ஸோ இங்கிலீஷில் வந்து சென்டென்ஸ் நம்ம நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே, உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? கேன் யூ ரைட் அ பைசைக்கிள், உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். கேன்னா முடியும் தானே அப்படின்னு கேட்குறோம். பட் ஆங்கிலத்தில் வந்து கேன் அப்படின்னா கேன் ஐ கம் வித் யூ அப்படின்னா நான் உங்க கூட வரலாமா அப்படின்னு கேட்கலாம். வர முடியுமா அப்படின்னு நம்ம சொல்கிறது மாதிரி மீனிங் எடுத்துக்கக்கூடாது. கேன் அப்படின்னு போடும்போது அந்த டூங்கிற மீனிங்கில் கூட சில டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேன் யூ ரைட் அ பைசைக்கிள், உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறது தான். இது வந்து உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், இதில் தலையிடாத அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்போக்கனில் சொல்கிறோம் இல்லையா? உனக்கு இது தேவையில்லாத விஷயம்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஓகே, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், அதில் தலையிடாத. டோன்ட் போக் யுவர் ஹெட் ஹியர், டோன்ட் போக் யுவர் நோஸ். டோன்ட் போக் யுவர் நோஸ்னால் என்ன சொல்கிறோம்? உனக்கு இது தேவையில்லாதது, அதில் நீ மூக்கை நுழைக்காத அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அந்த மாதிரி இதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து மேரியை கிண்டல் அடித்தாங்க. ஒரு யாரோ ஒருத்தர் கிண்டல் அடிக்கிறத நம்ம சொல்கிறது வந்து தே மேட் ஃபன் ஆஃப் மேரி, தே மேட் ஃபன் ஆஃப் ராஜு, ரவி, எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஃபன் அப்படிங்கிற வேர்ட் போட்டுக்கலாம். தே ஆர் மேக்கிங் எ ஃபன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து அந்த கிண்டல் அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு சொல்லிக்கலாம். ஸோ டாமும் நானும் நண்பர்கள் அப்படின்னு, டாம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டாம் அண்ட் ஐ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே வந்து டாம் தான் ஃபஸ்ட்டு போடுறோம் நம்ம, அதுக்கப்புறம் தான் ஐ போடுறோம். ஓகே, அதை மறக்காதீங்க. டாம் அண்ட் ஐ அண்ட் டாம்னு நம்ம சொல்கிறது இல்லை பொதுவாக. ஸோ டாம் அண்ட் ஐ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, குட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் கயிற்றை விட்டான். ஓகே, விடுறோம் இல்லையா? ஏதாவது ஒன்று கையிலேருந்து தவற விடுறது, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு வந்து ஹீ லெட் கோ ஆஃப் த ரோப். ஓகே, ஸோ கயிற்றை வந்து கையிலிருந்து நழுவ விட்டான் அப்படின்னு சொல்கிறோம். லீவ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஓகே, ஹி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹி லீவ்ஸ் த ரோப், கயிறை விட்டான் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறதுக்கு ஹி லெட் கோ ஆஃப் த ரோப் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். நான் வந்து வேலை ரொம்ப ஓவர் ஒர்க்லோடு, ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நான் வேலை பழிவினால் சோர்வாக இருக்கிறேன், அதிக வேலைனால ரொம்ப டயர்டாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது. ஐ எம் டயர்ட் ஆஃப் மை ஒர்க்.
ஓகே. ஸோ ஐ ஆம் டயர்ட் ஆஃப் மை ஹெல் ஆஃப் ஒர்க். ஹெல்னு சொல்லுவாங்க சில டைம். டயர்ட் மோர் ஒர்க் இருக்குது இல்லையா, அதிகமாக வேலை செய்கிறது வந்து அப்படி சொல்கிறோம் நம்ம. ஸோ ஐ ஆம் டயர்டு, ஸோ டயர்ட் அப்படி சொல்லலாம். ரொம்ப களைப்பாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஐ ஆம் ஸோ டயர்ட் ஆஃப் மை ஒர்க். ஓகே, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நான் டாக்ஸிலேருந்து இறங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காட் அவுட் ஆஃப் த டாக்ஸி. ஓகே, கெட் டவுன் அப்படிம்பாங்க இறங்குறதுக்கு வந்து பொதுவாக. காட் அவுட் ஆஃப் த டாக்ஸியும் நம்ம டாக்ஸியிலேருந்து இறங்கினேன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஃபைன். நெக்ஸ்ட்டு, அவனுக்கு நிறைய பணம் கிடச்சிது, காசு கிடச்சிது, ரூபா கிடச்சிது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஹி காட் அ லாட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹி காட் அ லாட் ஆஃப் மணி. லாட் ஆஃப் மணினா நம்மளுக்கு நல்லா தெரியும், நிறைய பணம் அப்படின்னு சொல்லிட்டு. காட்னா பெறுதல். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அவனுக்கு கிடைத்தது அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவனிடம் நிறைய பணம் இருக்குது, அவன்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஹி ஹேஸ் லாட் ஆஃப் மணி. ஓகே, ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் மணி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹி காட் அ லாட் ஆஃப் மணி, இங்கே ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் மணி. ஹி லாஸ்ட் லாட் ஆஃப் மணி, அவன் நிறைய பணத்தை இழந்தான். ஓகே, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு லாஸ்ட் LOST போட்டுட்டு ஹி லாஸ்ட் லாட் ஆஃப் மணி அந்த மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ அவனுக்கு இறந்து போகுதுன்னா பயம், இறந்து போகிறதுனா எல்லாருக்கும் பயமாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு விஷயம் எப்படி சொல்லலாம், இஸ் அஃப்ரைட் ஆஃப் டெத். அஃப்ரைடுங்கிற வேர்ட் ஃபியருக்கு பதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஜேப்படிக்காரர்கள் ஜாக்கிரதை, அதாவது பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க இல்லையா, பிக் பாக்கெட்டர்ஸ்ட்டை வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மீனிங். பீவேர் ஆஃப் பிக் பாக்கெட்ஸ். ஓகே, பீவேர் அப்படின்னா ஜாக்கிரதை. பீவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க நிறைய இடத்துல வீடுகளில், நாய்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிறதுக்கு. ஸோ பீவேர் அப்படிங்கிறது வந்து ஜாக்கிரதைங்கிற ஒரு மீனிங். ஓகே, ஸோ பீவேர் ஆஃப் பிக் பாக்கெட்ஸ் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குடித்து விட்டு வண்டி ஓட்டாதுன்னா இந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இதுதான் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். ஓகே, டோன்ட் ட்ரிங்க் அண்ட் நிறைய பேரிகேட்லலாம் போட்டிருப்பாங்க டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதுதான் இது. அவனுக்கு வந்து எழுத படிக்க தெரியும் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஹி நோஸ், ஸோ ஹி கேன் ரீட் அண்ட் ரைட். ஹி கேன் அப்படிங்கிறது இங்கே முடியுங்கிற ஒரு மீனிங். ரீடு நான் படிக்கிறது, வாசித்தல். ரைட்னா எழுதுறது. ஸோ ஹி கேன் ரீட் அண்ட் ரைட் அந்த மாதிரி சொல்லலாம் நம்ம. ஸோ இதில் நீ தலையிடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சில டைம் பேசும்பொழுது என்ன சொல்கிறோம், இதில் நீ தலையிடாது, இட்ஸ் நன் ஆஃப் பிஸ்னஸ், டோன்ட் போக் யுவர் நோஸ் அப்படின்னு நான் ப்ரீவியஸாக ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருந்தேன். பட் இதில் நீ தலையிடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ எப்படி சொல்லலாம், யூ கீப் அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லலாம். யூ ப்ளீஸ் கோ அவே ஃப்ரம் திஸ் ஆர் கோ கீப் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம், அவுட் ஆஃப் திஸ் மேட்டர். அந்த எதனாலும் மாற்றி நம்ம சொல்லும்போது சென்டென்சஸ் வில் பி கரெக்ட் ஒன்லி. ஓகே, நோ ப்ராப்ளம். நாங்கள் எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாங்கள் அனைவரும் அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆல் ஆஃப் அஸ் வேர் சைலண்ட். ஓகே, வேர் அப்படிங்கிறது ஆமிஸ் ஆர் வேர்பில் வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஆர் போட்டிருக்கோம். பிகாஸ் ஆல் வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல் இல்லையா, அதனால் ஆர்க்கு வேர் போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஆல் ஆஃப் அஸ் நாங்கள் அனைவரும், சைலண்ட் சைலண்ட் வேர் சைலண்ட்னா என்ன, அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, வயசானவங்ககிட்ட வந்து நம்ம அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்கிறோம் நம்ம, பி கைண்ட் டு ஓல்டு பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம். கைண்ட் அப்படிங்கிறது ஒரு கருணை, அன்பு, இரக்கத்துக்கும் சில டைம் சொல்கிறாங்க. ஸோ பி கைண்ட் ஆஃப் ஆர் பி கைண்ட் டு ஓல்டு பீப்புள் அந்த மாதிரி சொல்லலாம் நம்ம. 6 மணிக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறோம் பேச்சு வழக்கில் இல்லையா. ப்ளீஸ் கம் பிஃபோர் 6 o'clock அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ 6 மணிக்கு முன்பு வீட்டிற்கு 6 மணிக்கு முன்னாடி வந்திருப்பா, இல்லை நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. கம் ஹோம் பிஃபோர் 6, சிம்பிள் சென்டென்ஸ் தான். கம் வா, ஹோம் வீட்டிற்கு, பிஃபோர் 6 6 மணிக்கு முன்னால். ஓகே, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ ப்ளீஸ் கம் டு மை ஹோம், இதை வந்து நல்லா அழகாக சொல்லணும் இன்னும் கொஞ்சம் தெளிவானா, யூ கேன் கம் டு மை ஹோம் பிஃபோர் 6 o'clock. ஃபினிஷ். ஓகே, யூ கேன் கம் டு மை ஹோம் பிஃபோர் 6 o'clock. ஏன்னா 6 மணிக்கு முன்னாடி வந்துரு. ப்ளீஸ் கம் டு மை ஹோம் பிஃபோர் 6 o'clock. தயவு செஞ்சு 6 மணிக்கு முன்னாடி வந்துருப்பா, வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படினாலும் நம்ம மாற்றி சொல்லலாம். ஸ்போக்கனில் தெர் இஸ் நோ எனி ப்ராப்ளம் அபவுட் த கிராமர். ஓகே, ஸோ இஃப் த மேட்டர் இஸ் கன்வேட் தென் இட் இஸ் ஓகே, ஜஸ்ட் கம்யூனிகேஷன், தட்ஸ் ஆல். ஓகே, அண்டு யார் வந்திருக்காங்க, யாரோ பெல் அடிக்கிறாங்க, காலிங் பெல், வீட்டில் என்ன சொல்கிறோம், யாருன்னு போய் பாரு அப்படின்னு சொல்கிறோம். போய் யார் என்று பாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு கோ அண்ட் சி ஹூ இட் இஸ். கோ அண்ட் சி, கோனா போ, அண்ட் சி பாரு,
யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லு. கோ ஹூ இஸ் தேர் அந்த மாதிரியும் சொல்லலாம் நீங்கள். ஹூ இட் இஸ் போட்டிருக்குது. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கோ அண்ட் சி ஹூ இட் இஸ். ஓகே, ஹூ இஸ் தேரும் சொல்லலாம் நம்ம. ஓகேவா, வெரி குட். எனக்கு கரடிகளை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அகெயின் அஃப்ரைட். ஓகே, இந்த பயமாக இருக்கிறதுக்கெல்லாம் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் பியர்ஸ். ஆக்சுவலாக ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் டிரைவிங் எ கார். ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் ரைடிங் மோட்டர் பைக். ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் ஹார்ஸ் ரைடிங். ஓகே, குதிரை ஓட்டுவதற்கு பயமாக இருக்கிறது. ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் ஸ்விம்மிங். எனக்கு நீச்சல் அடிக்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அஃப்ரைட் ஆஃப் அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்கள் எதனாலும் மாற்றி போடலாம். ஹீ அஃப்ரைட் ஆஃப் அண்ட் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனி நவுன்ஸ் ஆக்டிவ் நவுன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு மீனிங்ஸ் வந்து மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, வெரி குட். ஸோ அவன்கிட்ட வந்து 1000 புஸ்தகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 1000 கணக்கில் புஸ்தகம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. அவள்கிட்ட வந்து ஷீ ஹேஸ்னால் இருக்கிறதுங்கிற மீனிங். ஓகே, ஷீனா அவள் தான் நம்மளுக்கு தெரியும். ஷீ ஹேஸ் 1000 புக்ஸ் அப்படிங்கிறோம். இந்த ஆப்பிள் வந்து இனிப்பாக இருக்குது அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். ஒரு ஜென்ரலான சென்ஸ், திஸ் ஆப்பிள் இஸ் ஸ்வீட், திஸ் ஆப்பிள் இஸ் ஸோ ஸ்வீட், திஸ் ஆரஞ்ச் இஸ் ஸோ சவர் டேஸ்ட். சவர்னு சொல்கிறோம். ஸோ சவர் அப்படின்னா என்ன, புளிப்புத்தன்மை வாய்ந்தது இல்லையா. இட்ஸ் ஸோ பீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் பிட்டர் கார்ட் இஸ் ஸோ பீட்டர், ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் we can frame and talk easily. ஓகே, ஸோ அவன் வந்து ஏரியில் நீச்சல் அடிக்கிறான், ஆற்றுல வந்து நீச்சல் அடித்து குளிக்கிறான் ஏரியில் அப்படின்னு சொல்கிறதுக்கு he swam in the lake. swam அப்படின்னா ஸ்விம்க்கு பாஸ்ட் டென்ஸ். ஸ்விம் நீச்சல் அடிக்கிறது, swam நீச்சல் அடித்தான் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, we அப்படின்னா இங்கே வந்து அவன் போட்டிருக்கு, பட் வி மிஸ்டேக்காக கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ ஹீ ஸ்வாம் இந்த லேக் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நாம் அதுக்கு தான் நாம் ஏரியில் நீச்சல் அடித்தோம், நாங்கள் ஓகே ஏரியில் நீச்சல் அடித்தோம்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இங்கே அவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ போட்டுக்கோங்க வீக் பதில். ஸோ ஹீ ஸ்வாம் இன் த லேக். ஓகே, மேபி த மிஸ்டேக். ஸோ அவன் வந்து முட்டைகளை வேக வைத்தால் வந்து பாயில் பண்ணுறது. ஓகே, அதுக்கு என்ன சொல்கிறோம் நம்ம, ஷீ பாயில்டு த எக்ஸ். பாயில்னால் வேக வைக்கிறது, அவிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில். அது வந்து பாயில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாயில்டு எக் அப்படின்னா அவிச்ச முட்டை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அவள் முட்டைகளை வேக வைத்தாள். ஷீ பாயில்டு த எக். அவன் அவளோடு அவள் வந்து அவங்க கூட டான்ஸ் ஆடினான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம சொல்கிறோம். ஷீ டான்ஸ்டு, அவள் வந்து டான்ஸ் ஆடினாள் அப்படின்னு சொல்கிறோம். வித் ஹிம். ஓகே, ஸோ ஷீ டான்ஸ்டு வித் ஹிம். அவள் அவனோடு நடனம் ஆர் டான்ஸ் ஆடினாள் அப்படின்னு சொல்கிறது. அவள் வந்து அவனுக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறோம் நம்ம, ஷீ கேவ் ஹிம் அ புக். கேவ்னா கொடுத்தாள், ஹிம் அ புக் அப்படின்னா அவனுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாள். ஷீ கேவ் ஹிம் அ புக். ஸோ தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறதுக்கான டைம் இதுன்னு சொல்கிறோம். ஓகே, இது கரெக்டான டைம் எழுந்திரிக்கிறது. இட்ஸ் டைம் டு கெட் அப். மார்னிங் 6 o'clock ஆகிடுச்சு. என்ன சொல்கிறோம், எந்திரின்னு சொல்கிறோம் இல்லையா வீட்டில். ஸோ இதுதான் எந்திரிக்க நேரமாச்சு எந்திரி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இட்ஸ் டைம் டு கெட் அப் அப்படின்னு சொல்கிறோம். என்கிட்ட யாருமே ஜென்ரலாக பேசுகிறதே இல்லை ஆஃபீஸில். வீட்டில் யாரும் என்கிட்ட பேசுகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, என் கூட யாரும் பேசுவது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோபடி ஸ்பீக்ஸ் டு மீ இன் மை ஆஃபீஸ், நோபடி ஸ்பீக்ஸ் டு மீ இன் மை ஹவுஸ், நோபடி ஸ்பீக்ஸ் டு மீ இன் த கிரவுண்டு, அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ நோபடி ஸ்பீக்ஸ் டு மீ, என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ பந்தை என்கிட்ட உருட்டி விட, பந்தை இங்கே அனுப்பிவிட, ரோல் த பால் டு மீ, அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, நான் we came to the end. என் மகனை பற்றி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் மகனாக பிறந்ததுக்கு அவனை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்லலாம் நம்ம, ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் மை சன். ஸோ ப்ரவுட் அப்படின்னா ரொம்ப பெருமை, கர்வம் அப்படிங்கிற ஒரு மீனிங் உண்டு. அதை விட்டுருங்க. நம்ம வந்து இங்கே என்ன சொல்லலாம்னா ப்ரவுட் அப்படிங்கிறதுக்கு பெருமை அடைகிறேன் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான். ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் மை சன், ஐ ஆம் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மீட்டிங், ஐ ஆம் ப்ரவுட் டு பி அ மெம்பர் ஆஃப் திஸ் ஃபேமிலி, இந்த குடும்பத்தில் ஒருத்தனாக இருப்பதற்கு பெருமையடை. ஐ ஆம் ப்ரவுட் டு பி அன் இந்தியன், நான் இந்தியனாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் மை சன், என் மகனை பற்றி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் உன்னோட உயரமாக இருக்கிறேன், ஹைட்டாக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறோம், ஐ ஆம் டாலர். இங்கே வந்து ஹைட்டுன்னு போடக்கூடாது, டால் போடுறோம் நம்ம. ஓகே, ஸோ ஐ ஆம் டாலர் தேன் யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். நான் வந்து தூங்குறதுக்கு முயற்சி செஞ்சுட்ருக்கேன்ப்பா, தூக்கமே வர மாட்டேங்குது, ஐ எம் ட்ரைங் டு ஸ்லீப்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஐ எம் ட்ரைங் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சென்டென்ஸு. ஸோ இதுக்கு வந்து கட்டணம் கிடையாது, ஃப்ரீ தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில விஷயங்களை வந்து அது இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அந்த மாதிரி சொல்லலாம், இட்ஸ் ஃப்ரீ டோட்டலி அப்படியும் சொல்லலாம் நம்ம. ஓகே,
ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு லெசன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் ஆஃப் யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நியூ லெசன்ஸோட மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய், டேக் கேர். உங்கள் செந்தில்குமார். இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு எப்போ அப்டேட் பண்ணாலும் ரீச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.